வணக்கம். ஒவ்வொரு முறையும் தொடர் விடுமுறைகள் மற்றும் பண்டிகை காலங்கள் வரும்போது இது போன்ற ஆம்னி பேருந்துகளின் கட்டண கொள்ளை என்றே பொதுமக்கள் குறிப்பிடுகிறார்கள். மிக மிக அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்ந்து பொதுமக்களிடையே மிகப்பெரிய வேதனை, அதிர்ச்சி அனைத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன்குமார், இன்று பார்த்தீர்கள் என்றால் இன்று முதல் 3 நாட்கள் தொடர் விடுமுறை, மிலாடி நபி மற்றும் முகூர்த்த தினங்களை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை இன்று ஆரம்பித்து சனி, ஞாயிறு, திங்கள் தொடர்ந்து விடுமுறை வருவதை முன்னிட்டு திருநெல்வேலியில் இருந்து சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு ஆம்னி பேருந்து கட்டணம் 3990 ரூபாயாக இருக்கிறது. பிரவீன்குமார், ரயில் நிலையங்களில் பார்த்தீர்கள் என்றால் ரயில் கட்டணம் சென்னையில் இருந்து திருநெல்வேலி வருவதற்கு சாதாரண வகுப்பில் படுக்கை வசதியுடன் உடைய கட்டணம் 400 ரூபாய், 450 ரூபாய் என்ற அளவிலேயே இருக்கும் போது இந்த 4000 ரூபாய் கட்டணம் என்பது எத்தனை மடங்கு என்பதை நினைத்து பொதுமக்கள் மிகுந்த வேதனை அடைகின்றனர். அதிகபட்சமாக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு தற்போது 3990 ரூபாய்க்கு ஆம்னி பேருந்து கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதே போல சில பேருந்துகளில், சில ஆம்னி பேருந்துகளில் பல வகையான ஆம்னி பேருந்துகள் இருப்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இருக்கை வசதி, படுக்கை வசதி, குளிர்சாதன வசதி, குளிர்சாதனம் இல்லாத வசதி என ஒவ்வொரு பேருந்திலும் ஒவ்வொரு கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. கன்னியாகுமரிக்கு, சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு வலைதளங்களில் சென்று நாம் என்ன இன்றைய பேருந்து கட்டணம் எவ்வளவு என்று பார்த்தோம் என்றால் 2700 ரூபாய் ஒரு பேருந்து கட்டணம் காண்பிக்கிறது. நாகர்கோவிலுக்கு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 3990 ரூபாய் காண்பிக்கிறது. 450 ரூபாய் கட்டணம் சாதாரண ரயிலில் இருக்கும் கட்டணத்தை விட பல மடங்கு கூடி திருநெல்வேலிக்கு சொகுசு பேருந்தில் குளிர்சாதன வசதி உடைய படுக்கை வசதி கொண்ட பேருந்தில் 4100 ரூபாய் தற்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறது. பிரவீன்குமார், சென்னை நெல்லை இடையே சாதாரண நாட்களில் குறைந்தபட்சம் 750 ரூபாய், சிறிய பரபரப்பான நாட்களில் அதிகபட்சம் 1750 ரூபாய் என இருக்கும் கட்டணம் இன்று 3990 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 4500 ரூபாய் வரை ரெக்கை கட்டி பறப்பது பொதுமக்களை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட கட்டணங்கள் இருந்தால் ஒரு சாதாரண மனிதன் எப்படி சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கோ, தென் மாவட்டங்களுக்கோ அல்லது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கோ செல்ல முடியும் என தொடர்ந்து பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளையை பொதுமக்கள் குறிப்பிடும்படி தடுக்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து மிக மிக பெரிய கருத்துக்கள் பரவலாக நிலவி வருகிறது. பிரவீன்குமார், தொடர் விடுமுறையை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் இப்படி ஆம்னி பேருந்துகள் கட்டண உயர்வு ஏற்பட்டுள்ளது பயணிகளை மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. பிரவீன்குமார்.